ஓம் சக்தி ஜோதிடம் யூடியூப் சேனல் கும்பராசினியர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வரக்கூடிய 2026வது ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பராசினியர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. செலவு மேல செலவு, கடன் மேல கடன், இனி எப்பதான் விடிவு காலம் நமக்கு வரப்போதோ அப்படின்னு ஏங்கி காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு காணல் நீராய் இல்லை, கங்கையின் கருணையாய் நல்ல காலம் வரப்போகிறது. இது நிச்சயம், நிதர்சனமான உண்மையும் கூட. இது ஆறுல குரு ருணா ரோக சத்துருஸ்தானத்துல இருக்கிறாரு சாமி, அவர் எப்படி நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறீங்க. ஆனா உங்களுடைய ஆதங்கமும் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா புரியுது. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம யாரும் ஆடி போறோம்? ஆஸ்பத்திரி அல்லது டாக்டர் நாடி போறோம். அப்படித்தாங்க இந்த விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்க குரு பகவானும் உங்களுடைய வியாதிங்கிற கஷ்டங்களை எல்லாம் போக்க போறாரு. கடன் தொல்லையிலிருந்து விடுதலை, சதா மன உளைச்சல்களிலிருந்து விடுதலை, மொத்தத்துல நிம்மதி பெருமூச்சு நீங்க கும்பராசினியர்கள் விட போறீங்க. பிராக்டிகலாவே உங்களுக்கு நடக்க போகுது. உங்க ராசியோட அமைப்பு என்ன? கும்பம். கும்பம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பிரமிடு தத்துவம் தான். பிரமிடு என்ன செய்யும்? அதனுடைய தத்துவம் என்ன? அது எது கிரகிக்குதோ அதை திரும்ப பல மடங்கு அதை பிரதிபலிக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெடுதலா இருந்தாலும் சரி. பிரமிடினுடைய குணமே அதுதான். அதே மாதிரி நீங்க எந்த செயலை எடுத்துக்கிட்டீங்களோ அதுல முனைப்பா செயல்படுவீங்க. அதுல கொஞ்சம் கூட பின்தள்ள மாட்டீங்க. இது உண்மை. இதை நீங்களே ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரி தாங்க உங்களுடைய அமைப்பும் இந்த வருஷம் நடக்க போகுது. நீங்க எந்த இடத்துக்கு போய் நீங்க எதை தொடறீங்களோ, எந்த காரியத்தை செய்றீங்களோ, அது முடிகிற வரைக்கும் ஆணித்தரமா அதை செஞ்சு முடிச்சுட்டு தாங்க நீங்க பின்வாங்குவீங்க. அதை செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. அதை எடுத்து போட்டு செய்வீங்க. இதுதானே உங்களுடைய உண்மை. அப்படின்னா நான் சொல்ல போற இந்த ராசியினுடைய பலாபலங்களும் கண்டிப்பா நிச்சயமா நடக்குங்க. அது உண்மைதான். ஏழை நாட்டு சனி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேர் பயமுறுத்துவாங்க. நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். ஏழரை நாட்டு சனி உங்களுக்கு ராசிநாதனே சனி பகவான் தான். அவர் நிச்சயமா நல்ல பலன்கள் தான் செய்ய போறார். அவர் உழைக்கக்கூடிய உழைப்பை தூண்டுவாரு. அதே மாதிரி தனஸ்தானத்துல இருந்துட்டு அவர் நிறைய பண வரவுகள், நல்ல சுப செலவுகளை கொடுக்க போறாரு. பண வரவுகளை தர போறாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசியில ராகு இருந்துகிட்டு நிறைய உழைப்பை தூண்டுவாரு. ராப்பகா உழைக்க தூண்டுவார். அதுதான் ராகுவினுடைய தன்மை. அவ்வளவுதான். அவர் தான் அதை கொடுக்க போறார். இந்த வருஷம் நீங்க வீடு கட்டுறதுக்கு நிச்சயமா அஸ்திவாரம் போட்டுடலாம். வீடு கட்டிடலாம், மனை போட்டுடலாம், கிரகப்பிரவேசம் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா புது மனை வாங்கிடலாம். இதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு நடக்க போகுது. மேற்கு பார்த்த மனை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ராசியை கொடுக்குங்க. உங்க ராசிக்கு, கும்பராசிக்கு 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிர பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருந்தாருன்னா யோக பலன்களை சொல்லவே வேண்டியதில்லை. நல்ல நல்ல யோகங்களை எல்லாம் செஞ்சிருவார் நிச்சயமா. பெண்கள் வழியில உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்க போகுது. நல்ல பலன்கள் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க பிறந்த பொழுது உங்க கூட ஒரு வயசான பாட்டி இருந்திருப்பாங்க. அவங்கள நல்ல மதிச்சு அவங்கள அவங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க மகாலட்சுமியினுடைய வழிபாடை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய அனுகூலமான நல்ல பலன்களை எல்லாம் கொடுப்பாங்க. சகோதரர்கள் உங்களோட ராசிப்படி பெரும்பாலும் குறைச்சலாதான் இருப்பாங்க உங்க ராசிக்கு. அதே மாதிரி தாயின் பாசம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கும். உங்களுடைய மனைவி கிட்ட நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதா நல்லது. கணவனா இருந்தா கணவன்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறதாங்க கொஞ்சம் நல்லது உங்க ராசிப்படி. திருமண தடை உள்ளவங்களுக்கு எல்லாம் அந்த மே மாசத்துக்கு பிறகு திருமண பாக்கியம் கிடைக்கும். திருமண யோகம் கைகூடி வரப்போகுது.
அழகான மனைவி கிடைப்பாங்க, அல்லது அழகான வரன் ஆண் மகன் கிடைப்பாங்க. நிச்சயமா நல்ல படிச்ச நல்ல வரன்கள் கிடைக்கும். தனகாரகன் விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. புதிய தொழில் தொடங்குறதுல நீங்க முனைப்பா செயல்படலாம். புதிய தொழில்கள் தொடங்கலாம். மனசை தளர விடாம இந்த கும்பராசிக்காரர்கள் நேயர்கள் இந்த வருஷம் புதிய 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 முயற்சிகள்ல ஈடுபட்டு மென்மேலும் வெற்றி பெறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். கும்பராசிரியர்களே நேயர்களே, நன்றி, வணக்கம்.